வணக்கம் தலைமையிலே. சில பதிவுகள் பதிவு செய்யும் போது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக மேலும் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்வேன். அதை போன்ற பதிவு இன்னைக்கு நான் பேச போறது. இனிமேல் நிச்சயமாக இதை போன்ற மிக உபயோகமான பதிவுகள் நிச்சயமாக தொடரும். இன்று நான் பேச போகின்ற பெண்மணியின் பெயர் லாவி கோஜ்கோவிக். முன்னால இன்னைக்கு அவருடைய பெயர் சந்திரா லாவி கோஜ்கோவிக். சுவிட்சர்லாந்து நாட்டில் பிறந்த பெண்மணி. பணத்திற்கு பஞ்சம் என்பதே கிடையாது. அவங்களுடைய அப்பா அம்மாவே பிரம்மாண்ட பணக்காரர்கள். இந்த பெண்மணிக்கு வறுமை பணப்பஞ்சம் எதுவுமே தெரியாது. மிக செல்லமாக கொடுத்து பணத்தை கொட்டி கொடுத்து அவங்க பெற்றோர்கள் இந்த பெண்ணை வளர்த்தாங்க. இவங்க உலகத்தை சுற்றி வருவது அவங்களுக்கு வழக்கம். அன்றிலிருந்தே முழு உலகத்தை சுற்றி பார்ப்பது, சுற்றி வருவது. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய காலில் நிற்கும்போது துபாயில் மிகப்பெரிய சம்பளத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. மிகப்பெரிய சம்பளம், கார்ப்பரேட் கம்பெனியில் மிகப்பெரிய அதிகாரி, மிகப்பெரிய சம்பளம். ஏற்கனவே குடும்பமும் பணக்கார குடும்பம், இவங்க சம்பளம் அதுக்கு மேலே இருக்கு. மிகப்பெரிய பணத்தில் மிதக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வாழ்ந்த பெண்மணி இவங்க. முதல்ல செய்த சிறிய உதவி, உலகம் பூரா சுற்றி வரும்போது ஒரு முறை இந்தியா வரும்போது ஒரு சிறுமியோட காலில் செருப்பு இல்லாமல் இருக்கும்போது தன்னுடைய செருப்பை கழட்டி கொடுத்துட்டு அவங்க வெறுங்காலோடு நடந்து போகிறாங்க. அப்போது அந்த வெறுங்காலின் வலி, பிறருடைய வலி முதல் முறையாக அந்த பெண்ணுக்கு உரைக்குது. இப்படியும் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உரைக்குது. அப்புறம் அவங்க அறைக்கு சென்று திரும்ப வேலைக்கு போய் வேலையை தொடர்றாங்க. பணத்தை ஈட்டிக்கொண்டே இருக்காங்க, உலகத்தை சுற்றி கொண்டே இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கு. எப்போவுமே மனசில் அவங்ககிட்ட கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கு. என்ன கேள்வினா, தன்னிடம் அளவுக்கு அதிகமாக இருக்கு, ஆனால் அவர்களிடம் எதுவுமே இல்லை. இது ஏன்? மிக சிறந்த கேள்வி. இந்த கேள்வி மட்டுமே எல்லோருடைய மனதிலும் வர ஆரம்பித்தால், குறிப்பாக அரசாங்கம் நடத்துபவர்கள் மனதில் வர ஆரம்பித்தால் சொர்க்கபுரியாக உலகம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த கேள்வி அவங்ககிட்ட அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்ட்ட நிறையா இருக்கு, அளவுக்கு அதிகமாக இருக்கு, அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன் அந்த கேள்வி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, பண நிறைவுள்ள வாழ்க்கை, ஆனால் மன நிறைவற்ற வாழ்க்கைன்னு சொல்லி அவங்களுக்கு புரியுது. அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை பணம் பயங்கரமாக இருக்கு, நிறைவுக்கு மேலே இருக்கு, ஆனால் மன நிறைவு இல்லை என்பது புரிஞ்சுக்கிட்டு 15 வருஷத்துக்கு முன்னால் அவர்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, சுவிட்சர்லாந்தை விட்டுவிட்டு, துபாயை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்தியா இறங்குறாங்க. புதிய வாழ்க்கையை தேடி இந்தியா இறங்கி விமான நிலையத்திலேயே மிக பெரிதாக ஏமாற்றப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் பேசுறது பூராமே அநேக காரியங்கள் அவர்கள் பேசியது உண்மையாகவே பிரமிப்பை கொடுக்கும். அவங்க பேசின ஒவ்வொரு அந்த அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் முழுசாக ஏமாற்றப்படுறாங்க விமான நிலையத்தில். அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ முடியவில்லை. முதல்ல சுவிட்சர்லாந்து குளிர் பிரதேசம், இங்கே வெயிலாக இருக்கும். அது ஒன்று. இந்த ஏமாற்றப்படுதல், திரும்ப போயிடலாம், இது நம்மால் முடியாது, சுவிட்சர்லாந்துக்கே போயிடலாம்னு நினைக்கும்போது மெதுவாக மெதுவாக அந்த எண்ணம் மாறி அவர்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அங்குள்ள குடும்பங்கள் அந்த பெண்ணை தங்கள் வீட்டு பெண்ணாக சில குடும்பங்கள் பாவித்து உணவு கொடுப்பது, தங்க இடம் கொடுப்பதுன்னு சொல்லி அவங்க உதவ ஆரம்பிக்கிறாங்க. உள்ளூர் மக்கள் ஒரு பக்கம் ஏமாற்றப்படுறாங்க, ஒரு பக்கம் அதாவது சொந்த மகள் போல நடத்தப்படுகிறாங்க. ரெண்டுமே அந்த பெண்ணுக்கு நடக்குது. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு தேசத்தை பற்றி பேசும்போது மிக சரியாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். உங்கள் மனநிலை அழுக்காக இருந்தால் அந்த தேசம் அழுக்காக தெரியும். உங்கள் மனநிலை மிக சரியான மனநிலை, நீங்கள் நேர்மையான மனிதர் என்றால்
அந்த தேசமும் அப்படிதான் ரொம்ப அழகா காணப்படும். பார்ப்பவர் கண்ணோட்டத்தை பொறுத்து. அந்த மக்களுடைய உதவி வந்து சின்ன சின்ன உதவி அந்த பெண்ணை முற்றாக மாற்றுகிறது. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா பற்றி ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா என்பது சுற்றுலா தலம் அல்ல, அது ஒரு குடும்பம், அது அனைவருக்குமான சொந்த வீடு அப்படின்னு இந்தியா பற்றி பதிவு பண்ணுறாங்க. அதாவது யாருக்கு குடும்பம், யாருக்கு சொந்த வீடுனா, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்தியா ஒரு வீடு, அது ஒரு குடும்பம் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இந்த புரிதல் வந்து நம்மகிட்ட கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கூட இந்தியா பற்றி பேசும்போது அநேக விட்டு கொடுத்து பேசுவது, குறை கூறி பேசுவதை பார்க்க முடியுது. எல்லாமே நம்முடைய மனதை பொறுத்த இருக்கு. நம்ம மனது அழுக்கா இருந்தால் இந்தியா அழுக்கா தெரியும். நம்ம மனது பரந்த மனப்பான்மையோடு வெளிச்சத்தோடு இருந்தால் இந்தியா வெளிச்சமோடு காணப்படும். என்ன பேட்டி பாருங்க, அந்த பெண்மணியோட பேட்டி. இந்தியா என்பது சுற்றுலா தலம் அல்ல, அது ஒரு குடும்பம், அது ஒரு சொந்த வீடு, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்குன்னு பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை முறை மாறி சனாதன தர்மத்தை நோக்கி அவங்க ஈர்க்கப்படுறாங்க. சனாதன தர்மம் அப்படின்னா என்ன, அதனுடைய போதனைகள், அதனுடைய புரிதல்கள், வாழ்க்கையின் மீதான புரிதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கப்பட்டு மிக ஆழமாக சனாதன தர்மத்தை நோக்கி போகிறாங்க. இன்றைக்கு ஒரு ஹிந்து குடும்பத்தில் செய்கின்ற பூஜைகளை விட அவங்க மிகப்பெரிய அளவில் செய்கிறாங்க. சனாதன தர்மம் என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் அவங்க கிட்ட இந்த பிராணிகள் வதை, சைவம் சாப்பிட கற்றுக் கொடுத்தது. அதாவது ஒரு சின்ன எளிய பிராணிகளை கொன்று சாப்பிடுவது. இன்னைக்கு வந்து அவர்கள் அந்த பெண்மணி சாப்பிடுவது, அதை தாண்டி அவர்கள் நடத்தும் பள்ளி நிறுவனங்களில் முழுக்க முழுக்க ஆரோக்கியமான சைவ உணவு திருப்தியாக வைக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவரும் சாப்பிடும்போது வலி அற்ற உணவை சாப்பிட்றாங்க. கொடுப்பதை பெற்றுக்கொள்ளுதல், அதாவது தாவரங்கள் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் ஆரோக்கியமான உணவை கொடுக்கிறோம். அந்த தட்டில் உள்ள உணவுல எதுவுமே வலியான உணவு இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மளால நிச்சயமா இந்தியாவிலே பிறந்திருக்கோம், இந்த கற்பனைக்குள்ள போகவே முடியல. பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வலி மிகுந்த உணவு இருக்கு, ஆனால் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமான தட்டு நிறைய உணவை அவங்க எல்லாருக்குமே வழங்குறாங்க. அடுத்து பிராணிகளிடம் அன்பு காட்டுதல். அந்த பெண்மணி பார்க்கும்போது கோசாலை நடத்துவதை பார்க்க முடியுது. பசுமாடுகள், எருமைகள், நாய்கள், பூனைக்குட்டிகள், குரங்குகள், இப்படி பல பிராணிகளிடம் அவங்க அன்பா இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப புகழ் பெற்றிருக்காங்க. நான் வந்து இன்ஸ்டாகிராம் உபயோகப்படுத்துறதில்ல. இன்னைக்கு அந்த பெண்மணி பற்றி பார்க்கணும்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். நான் யாரையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்போவுமே ஒருத்தரை போய் அவங்கள நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை. செய்தி நிறுவனங்களை பின்தொடர்வேன், தனிநபரை பின்தொடர மாட்டேன். ஆனால் இந்த பெண்மணியை உடனடியாக பின்தொடர்ந்தேன், ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நான் செய்கின்ற சிறிய ஒரு உதவி அவர்களை இன்னும் புகழ்படுத்த வேண்டும் என்று. அவ்வளவு அன்பாக, அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு நேர்த்தியாக அவங்க காணப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது மிக பெரிய பணத்தோடு, வங்கிகளில் பணத்தோடு தான் இந்தியாவில் வந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்குள்ள தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் அதிகமாக, அதை தாண்டிய தொண்டு நிறுவனங்கள்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டு நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இங்குள்ள தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள்கிட்ட அவரிடம் சேமிப்பில் இருந்த பணத்தை அநேகத்தை அங்கேயே கரைச்சிருக்காங்க. கொடுத்துக்கிட்டு உதவுவாங்கன்னு பார்த்தா மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து உள்ளார்கள். இன்னைக்கு கூட நீங்கள் கிறிஸ்துவர் வந்து போராடுறீங்க, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணம் வந்து முறைகேடாக போகக்கூடாதுன்னு தான் மத்தியார் சொல்கிறாங்க. அதை பற்றி நிச்சயமாக ஒரு நேர்த்தியான பதிவை தரேன்.
இது வெளிநாட்டு பெண்மணியே பதிவு செய்தது. அவங்க என்ன சொல்றாங்க, பணத்தை பெற்றுக்கொண்டு சமூகத்தின் உண்மையான தேவையை அவர்கள் செய்வதில்லை, மாறாக ஒரு லக்ஸரி லைஃபை அவர்கள் வாழ்றாங்க. அதாவது தொண்டு நிறுவனம் நடத்துறவங்க சமூகத்திற்கு, இந்த அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம அந்த குடும்பம் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்றத என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் அதான் சொல்றேன், ஒரு குடும்பம் நீங்க தொண்டு நிறுவனம் நடத்துறீங்க, அந்நிய நாடுகள்லேருந்து பணம் வாங்குறீங்க, இங்க ஒரு 100 குழந்தைகளை காட்டி பணம் வாங்குறீங்கன்னா நீங்களும் நன்றாக வாழுங்கள், அந்த பணத்தில் அந்த குழந்தைகளையும் நன்றாக வாழுவீங்க. அதுதான் முக்கியம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகளை காட்டி பரிதாபமாக காட்டி பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளின் பரிதாப வாழ்க்கை தொடர்றது. இவனுங்க இந்த விலங்குங்க மிகப்பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்றாங்க. இதைத்தான் அந்த பெண்மணி சொல்றாங்க, நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இனி இந்த தொண்டு நிறுவனங்கள் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அவர்கள் அந்த பெண்மணி கையால உதவுவதை வழக்கமாக வைத்துக்கொண்டு, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான தீவு, ஒரு கிராமத்திற்கு சென்று ஒரு சின்ன பள்ளியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பள்ளியை நடத்துவது மிகப்பெரிய பிரச்சனையா போகுது. என்ன சொல்றாங்க அந்த மக்கள்னா, கிறிஸ்துவ கைக்கூலி, மாறு வேடத்தில் வந்துள்ள கிறிஸ்துவ கைக்கூலின்னு புறக்கணிக்கிறாங்க. இரண்டாவது, அந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புனா அந்த பிள்ளைகள் வருமான வாய்ப்பாக வேலைக்கு செல்லும் பிள்ளைகளாக இருக்காங்க. அப்போ பள்ளிக்கு அனுப்புனா அந்த வருமானம் போகுது. அது மூன்றாவது, அந்த மக்கள், கிராம மக்களுடைய நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பெண்மணி போராடி வீடு வீடாக சென்று கெஞ்சி கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளாக கொண்டு அந்த பள்ளியில், அவங்க கட்டின பள்ளியில் படிக்க வச்சு, அன்றைக்கு வீடு வீடாக போய் கெஞ்சினாங்க. இன்றைக்கு அந்த பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்த வருஷ கட்டி அந்த மக்கள் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? அந்த பெண்மணி என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தைகளால் வருவதல்ல, மாறாக தொடர்ச்சியாக செய்கின்ற காரியங்களால் கிடைப்பதே நம்பிக்கை. நான் வெறும் வாய் பேசலை, தொடர்ச்சியாக காரியங்களை செய்து கொண்டே இருந்த நல்ல காரியங்களை இன்றைக்கு அந்த மக்களின் முழு நம்பிக்கையை பெற்றுள்ளேங்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய புகழோடு, சமீபத்தில் தான் இவங்க இந்த பேட்டியெல்லாம் வெளியே மிகப்பெரிய புகழோடு போயிட்டு இருக்காங்க. கல்வியை தாண்டி ஒரு அனாதை பிள்ளைகள் இங்கே பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடாது சொல்லி நல்ல ஹாஸ்டல், நல்ல உறைவிடம் கட்டி வச்சிருக்காங்க. குழந்தை திருமணம் எங்காவது நடப்பது தெரிஞ்சால், இவங்களுக்கு தகவல் வந்தால் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை அழைத்து பேசி சென்று குழந்தை திருமணத்தை தடுப்பது, குழந்தைகள் கடத்தலை, ஒரு கொத்தடிமை வேலைக்கோ அல்லது வேற ஏதாவது தேவைக்கோ குழந்தை கடத்தலை தடுப்பதுன்னு சொல்லி இந்த சேவையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 20,000 பிள்ளைகளுக்கு கல்வியையும் இந்த சேவைகளையும் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் இந்த சேவைகளில் தொடப்பட்டு அவங்க இதை போன்ற காரியத்தை வெளியே போய் செய்யும்போது இது பிரம்மாண்டமான முறையில் வளர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னுமே அந்த பெண்மணி அந்த கிராம வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. கிராம வாழ்க்கையை பற்றி அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, நகரங்களில் இன்றைக்கு மெதுவாக காணாமல் போய்கொண்டிருக்கிற சமூக அக்கறை உணர்வு, எளிமை, அமைதி, உண்மையான மனித பிணைப்பு, இது எல்லாமே இன்றுமே உயிரோட்டமாக கிராமங்களில் காணப்படுதுங்கிறாங்க. உண்மையாகவே ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறோமோ, அமைதியான வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா, அல்லது எளிமையான வாழ்க்கை? எளிமை, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இங்குள்ள கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டி வச்சு லட்சக்கணக்கில் பிடுங்குவதை நோக்கமாக கொண்ட கல்வி நிறுவனங்கள் இருக்குது.
ஆனால் அந்த பெண்மணி நடத்துகிற கல்வி நிறுவனத்தை பார்க்குறேன், ஆரோக்கியமான உணவை கொடுக்குறாங்க, நல்ல சூழல் கொடுக்குறாங்க. ஆனால் பகட்டான கல்வி நிறுவனம் அல்ல. ஆனால் நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. வெளியே செல்லும் மாணவர்கள் இதை போன்ற நல்ல காரியத்தை பிறருக்கு செய்கிறாங்க. அதுதான் அங்கே அவசியமே ஒழிய பிரம்மாண்ட கட்டுமானங்கள் கிடையவே கிடையாது. எளிமை என்பதை அதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தமுள்ள வார்த்தை இந்த எளிமை என்கின்ற வார்த்தை. அந்த பெண்மணியிடம் கடந்த 15 வருடமாக நீங்கள் ஒரு தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறீர்கள் என்று சொன்னதுக்கு, தியாகமான வாழ்க்கையை வாழவில்லை, பாக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சொற்கள், எப்படி பேசுறாங்க, எந்த அளவு சிந்தனை பாருங்க. 15 வருஷம் நீங்க உங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டீங்க. எனக்கு நான் தியாகம் பண்ணல, பாக்கியமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க என்றால், மாற்றம் என்பது நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் கருணையில் இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. மாற்றம் என்பது நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து உங்கள் கருணையில் இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறாங்க. உண்மையாகவே அந்த பெண்மணி பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், அர்த்தம் மிகுந்த பேச்சுக்கள்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று எனக்கு தோணுது. இன்னைக்கு பணத்தேவைக்காக இன்றுமே சுவிட்சர்லாந்தை சார்ந்து இருக்கிறாங்க. இரட்டை வாழ்க்கை. அவ்வப்போது சுவிட்சர்லாந்து சென்று பணத்தை திரட்டி கொண்டு இங்கே செலவு செய்வதை, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அந்த பள்ளி உறைவிடம் பிராணிகளுக்கு இப்படி செலவு செய்வதை வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரண்டுமே எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. என்னுடைய தேசமான சுவிட்சர்லாந்து மற்றும் என்னை முற்றாக மாற்றிய தேசமான இந்தியா, இந்த இரண்டு கற்றுக் கொடுத்ததையுமே நான் இங்கே அமுல்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. கடைசியா இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லி முடிச்சாங்க அப்படின்னா, பணம், சொத்துக்கள், அதிகாரங்கள் இது எல்லாமே வசதியான வாழ்க்கையை தரும் ஒருவேளை, ஆனால் மன நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக தராது. மன நிறைவான பாக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்றால் பிறருக்கு உதவுவதே மனநிறைவான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேட்டியை முடிச்சிருந்தாங்க. நிச்சயமா இந்த பெண்மணியை உங்களிடம் அறிமுகப்படுத்தல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அரசாங்கம் இவங்கள நிச்சயமா பாராட்டணும். அதை தாண்டி பணங்கள் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அது நமது கடமை. அரசாங்கம் செய்ய தவறினாலும் அங்குள்ள மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கணும். இன்னுமே அவங்க திருமணம் செய்தது போல தெரியல, தெரிஞ்சா அடுத்து நான் பதிவு பண்றேன். ஏன்னா குழந்தை கடத்தலை தடுப்பது, ஒரு மண் கடத்தலை தடுக்கும் போதே அந்த அதிகாரி தாசில்தார் கொல்லப்படுறாங்க. இங்க அப்படிதான் இருக்கு. அந்த சூழல்ல குழந்தை திருமணத்தை தடுப்பது, கொத்தடிமை குழந்தைகளை மீட்பது, குழந்தை கடத்தலை தடுப்பது, இதெல்லாமே அந்த பெண்மணி உயிருக்கு ஆபத்தாக நிச்சயமா மாறும். எல்லாமே ஒரே போல ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதனால் அரசாங்கம் அவருடைய பாதுகாப்புக்கு அல்லது அங்குள்ள மக்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நிச்சயமா ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு யாருக்கு செருப்படியாக அமையும்னா, கிறிஸ்துவம் என்பது இதுதான். பிறருக்கு கொடுப்பது, பிறர் வாழ்க்கையை மாற்றுவது. இந்த கேள்வி சொன்னாங்க பார்த்தீங்களா, என்கிட்ட நிறைய இருக்கு, அவங்ககிட்ட ஏன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் கிறிஸ்துவம். அது எதுவுமே இல்லாமல் வெறும் வாய் வார்த்தைகளால், அவனுடைய வாய் சாமர்த்தியத்தால் இந்த மொத்த மக்களையும் ஏமாற்றி ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். பிறருக்கு ஒரு பைசா கூட தராம பிரம்மாண்ட கல்வி நிறுவனம் கட்டி லட்சக்கணக்கில் பணத்தை பிடுங்கி பிரம்மாண்ட சொகுசு வாழ்க்கை வாழும் பன்றி பால் தினகரன், பன்றி அசுத்த பன்றி பால் தினகரனுக்கு செருப்படியாக இந்த பதிவு, இந்த பெண்மணி அமைவார்கள் என்று நம்புகிறேன். நன்றிகள்.